ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. என்னோட இன்பக்குடில் முதியோர் இல்லம் கடந்த 10 மாசமா சென்னையில ஒரகடம் அப்படின்ற இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. சென்னை ஒரகடம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா சென்னையில வந்து தாம்பரத்துல இருந்து டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம், தாம்பரத்துல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில ஒரகடம் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி, ஒரகடத்துக்கும் படப்பைக்கும் நடுவுல இருக்குது. கடந்த ஒரு 10 மாசமா நாங்க இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய முதியோர் இல்லத்திற்கு சமையல் பண்றதுக்காக ஒரு ஆள் தேவை. இந்த சமையல் பண்றதுக்காக நாங்க எதிர்பார்க்கறது வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டான ஒரு பர்சன். அப்படின்னா சமூக சேவை மாதிரி. எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாது. சம்பளம் இல்லாமல் சமூக சேவை மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு, உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் நாங்க கொடுத்துருவோம். ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைக்கானது, உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கானது மட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியும். மற்றபடி உங்களுக்கு சேலரி அப்படின்ட்டு எங்களால எதுவுமே கொடுக்க முடியாது. இப்படி சர்வீஸ் ஒரு சமூக சேவையா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டா நான் வந்து சமூக சேவையா நான் வந்து இதை எடுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க வரலாம். சமூக சேவையா இது ஒரு சோசியல் சர்வீஸா பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், இந்த விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இல்லாதவங்க, பிள்ளைகள் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்க வந்து நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வரணும் என்ன எதுவும் சொல்லுவோம். இப்படிப்பட்டவர்கள் மட்டும் எனக்கு வந்து ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து சேலரி பேஸ்டு கிடையாது. சேலரிங்களால கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவைகள் வந்து நாங்க சந்திச்சுக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, உங்களுக்கு வந்து மற்ற டாய்லெட்ரிஸ், டெய்லி நீட்ஸ், அந்த மாதிரி தேவைகள் எல்லாம் நாங்க வந்து சந்திச்சுக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு வந்து கேஷா எங்களால எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. அதனால நீங்க வந்து ஃப்ரீயா எங்களுக்கு வந்து சமையல் வேலைகளையும் மற்ற வேலைகளையும் எங்களோட இருந்து செய்ய விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கடைசி காலம் வரைக்கும் நீங்க எங்க கூட இருந்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா 50 வயசு மேல கூடியவங்க உங்களுக்கு வந்து நினைச்சாலும் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு பலவீனம் இருக்கும். அது வந்து சொல்றீங்க ஓகே. அது ஒரு 70 வயசு அம்மா வந்து எனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 70 வயசு ஆனா என்ன சார், நான் வந்து எங்க வீட்டுக்காரர் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லலாம். பட் வந்து அது நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா இது பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் 50 வயசு கீழே இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க இப்ப தொடர்பு கொண்டு இன்னைக்கே வரதா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அதனால யாரு சமூக சேவையா இந்த முதியோர் இல்லத்துல சேவை பண்ணக்கூடிய சமூக சேவையா நினைச்சு செய்யக்கூடியவர்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. அட்ரஸும் அந்த ஃபாலோட கொடுத்துருக்கிறோம். கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்க. தேங்க்யூ.